அனைவருக்கும் வணக்கம். இன்று கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி நவம்பர் 29 சனிக்கிழமை. பெருமாளுக்கும் உகந்த நாள், சனீஸ்வரருக்கும் உகந்த நாள், ஆஞ்சநேயருக்கும் உகந்த நாள். அனைவரும் கோவிலுக்கு சென்று அவர்களை வழிபடுங்க. இங்கே பாருங்க, எங்கள் ஊரில் மழை பேஞ்சமணியமாக இருக்குங்க. 24 மணி நேரம் ஆச்சு, இன்னும் மழை பெஞ்சிட்டு ஓயவே இல்லை, அப்படியே இருக்குது. அதாவது என்னுடைய சிந்தனை என்னென்னா, தான் மடிந்தாலும் தான் செய்த கேடு மறையாது. அவன் மறைஞ்சு போனாலும் அவன் செஞ்சது தப்பு அந்த இது இன்னும் அது நிலச்சி நிற்குமா. அதனால் நம்ம உயிரோடு இருக்கும்போதே நல்லதை செய்யுங்க. அப்போ தான் நம்ம இறந்தாலும் ஐயோ வெறுப்பால் உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதாங்க சிறந்தது. அப்புறம் இந்த திக்குமுக்கு, அதாவது எஃப்எம் ரேடியோவில் நான் அப்போல்லாம் ரேடியோ தான், டிவிலாம் ரொம்ப பார்க்க மாட்டோம். அப்போ அதை கேட்கும் பொழுது அதில் இருந்தது என்னென்னா, சிக்கன் செய்ய கிச்சா சிக்கனுக்கு போனான், சிக்கன் செய்யாமல் கிச்சா சிக்கிக் கொண்டான் மனைவியிடம். அது பாருங்கள், அந்த எல்லா அடுத்தடுத்து அந்த எழுத்து வரும். திக்குமுக்கு அந்த எஃப்எம் ரேடியோவில் மத்தியானம் நடக்கும். அதெல்லாம் நான் அதை கேட்டு எழுதி வச்சுக்குவேன். எழுதி வச்சுட்டு இப்போ அதை போட்டுக்கேன் பாருங்கள். புட்டு வேகுது 8 நாளாக, சட்டு புட்டுன்னு போடு தட்டுலே, புட்டு போடு தட்டுலே. புட்டு வேகுது 8 நாளாக, சட்டு புட்டுன்னு போடு தட்டுலே, புட்டு போடு தட்டுலே. கிருஷ்ணகிரிக்கு வந்த வையாபுரியும் சொர்ணகிரிக்கு வந்த கந்தகிரியும் போனார்கள். கிருஷ்ணகிரிக்கு வந்த வையாபுரியும் சொர்ணகிரியும் சுந்தகிரிக்கு போனார்கள். முயல் ஓடுது மயில் ஆடுது, குயில் கூவுது குயில் கூவுது. முயல் ஓடுது மயில் ஆடுது, மாற்றி சொல்லணும். அதாவது முயல் ஓடுது மயில் ஆடுது, குயில் கூவுது. அப்புறம் திரும்பவும் குயில் கூவுது, முயல் ஓடுது மயில் ஆடுது, அப்படி மாற்றி சொல்லணும். அதான் திக்குமுக்கு. பாருங்கள், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஆட்டையும் மாட்டையும் ஓட்டி போய் மேய கட்டுவதற்கு பதிலாக தோட்டத்தில் மேய விட்டு வந்ததால் பயிர்கள் எல்லாம் பாழாய் போய்விட்டது. ஆட்டையும் மாட்டையும் ஓட்டி போய் மேய கட்டுவதற்கு பதிலாக தோட்டத்தில் மேய விட்டு வந்ததால் பயிர்கள் எல்லாம் பாழாய் போய்விட்டது. இப்படி இதே மாதிரி நான் திக்குமுக்கு மொத்தம் ஒரு 20 இது எழுதி வச்சுருக்கேன். அது எப்போ 2005 எழுதுனேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ எழுதுனது அது. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.